ஜெர்மனியில் புதிய வரி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் இன்னும் ஒரு முன்மொழிவாகவே உள்ளது. எனினும் இந்த திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டால் 2027 ஆண்டு முதல் அது நடைமுறைக்கு வரக்கூடும். மக்கள் வரி செலுத்தும் முறையை மாற்றுவதும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்களுக்கு சில நிதி நிவாரணங்களை வழங்குவதே இதன் நோக்கமாகும். CDU கட்சியை சேர்ந்த 2 நிபுணர்கள் இந்த திட்டத்தை பரிந்துரைத்தனர். அவர்கள் ஆண்டுக்கு 30 பில்லியன் யூரோக்கள் வரை ஒட்டுமொத்த வரிகளையும் குறைக்க விரும்புகின்றனர். அத்துடன் அடிப்படை வரி விலக்கு வருமான வரம்பை அதிகரிப்பது ஒரு முக்கிய யோசனையாகும். இதற்கமைய மிக குறைந்த சம்பளம் பெறும் மக்கள் தங்களது வருமானத்தின் பெரும்பகுதிக்கு வரி செலுத்த வேண்டியிருக்காது. இதேவேளை வரி விகிதங்களுக்கான வருமான நிலைகளை மாற்றுவது தொடர்பிலும் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது. உதாரணமாக, தற்போதுள்ள 70,000 யூரோக்களுக்கு பதிலாக ஆண்டுக்கு 85,000 யூரோக்களுக்கு மேல் வருமானம் பெறும் நபர்களுக்கு மட்டுமே 42% என்ற உயர் வரி விகிதம் பொருந்தும். இதனால் பல நடுத்தர வருமானம் ஈட்டும் தொழிலாளர்கள் முன்னரை விட குறைவான வரியை செலுத்தக்கூடும். இந்த முன்மொழிவில் அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கான உயர் வரிகளும் அடங்கும். இதன்படி செல்வந்தர்கள் அதிக வரி செலுத்த நேரிடலாம். எவ்வாறாயினும் தற்போது இது ஒரு முன்மொழிவாக மட்டுமே உள்ளது என்பதோடு இறுதி முடிவு ஜெர்மன் நாடாளுமன்றத்திலேயே எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.